ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இது கொஞ்சம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சிந்தித்தால் தெளிவு பிறக்கும். என்னென்னா, ஒருத்தன் ஃபுல் தண்ணி வண்டி, தண்ணி அடிக்கிறது, ஊரை சுற்றுறது, அதுவும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமானவன். ஆனால் அதாவது கெட்டதுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்குங்கிற மாதிரி சாயங்காலம் கரெக்டாக 6 மணி ஆனால் சிவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சிருவான். என்ன போதையாக இருந்தாலும் சரி, எந்த பொண்ணுங்களோட இருந்தாலும் சரி, சிவனை நோக்கி 6 மணிக்கு தவம் இருக்க ஆரம்பிச்சிருவான். இது மேலோகத்துலேருந்து பார்வதி அம்மையார் அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம தேவி அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது. என்ன இவ்வளோ தூரம் ஐக்கியத்தனம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், ஆனால் 6 மணி ஆனால் உங்களை நோக்கி தவம் இருக்கிறானே, உங்களை பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சிடறானே, என்ன விஷயம் அப்படின்ட்டு. எனக்கு தெரியாதும்மா, அது என்னமோ என் மேலே உள்ள பிரியத்தினால அவர் பண்ணுறான் போல் இருக்கு. அது என்ன பொய் பிரியம், பண்ணுறது பூரா அட்டுவலியாக கடைசியில் பார்த்து அவங்களை கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறானா, உங்கள்ட்ட ஏதாவது கேட்குறானா? இது வரைக்கும் அவன் எதுவுமே என்கிட்ட கேட்டது இல்லைம்மா. ஆனால் 6 மணி ஆனால் என்னை கும்பிட்றான், அதான் எனக்கு தெரியும். சரி, நான் அவனை சோதித்து பார்க்க போகிறேன். அப்போ சிவன் சொல்கிறார், நீ சோதித்து பார்க்காத, வேஸ்ட்டு, சோதித்து பார்க்காத வேஸ்ட்டு, அதை நான் வேஸ்ட்டாக போகிறது, நான் கண்டிப்பாக சோதித்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் வழக்கம் போல் காலையில் தண்ணி அடிக்க வேண்டியது, ஊரை சுற்ற வேண்டியது, அன்றைக்கி சாயங்காலம் 6 மணி வர போகுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக 5:50க்கு ஒரு அழகான பொண்ணை அனுப்புகிறாங்க. அழகுனா அழகு, அவ்வளோ அழகு அந்த பொண்ணு. அவன் அந்த பொண்ணோட அழகில் மயங்கி அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இது சொல்கிற கொஞ்சம் இதுதான், இருந்தாலும் சூழ்நிலை சொல்ல வைக்கிது. போது மணி கரெக்டாக 6 மணி ஆகுது. என்ன பண்ணோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லோரும்? இங்கே தாங்க அவனுடைய மகத்துவம். என்னென்னா, அந்த பெண்ணோட மார்பகத்தை சிவலிங்கமாக நினச்சி அதை பார்த்து தவம் இருக்க ஆரம்பிச்சிடும். அந்த பெண்ணோட மார்பகத்தை சிவலிங்கமாக நினச்சி பெண்ணோட மார்பகத்தை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இதாங்க. வணக்கம்.